ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராப்ளம் உங்களை மீட் பண்ணுறேன். நான் தான் உங்களோட நாகராஜன் சார். ஓகே, ஸோ ஃபிசிக்ஸ் உங்களுக்கு நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கெமிஸ்ட்ரியும் நம்ம சேனலில் போட போகிறோம். இது கம்ப்ளீட்டாக எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் 9th and 10th கண்டென்ட்காக நம்ம ஜேபி சாம்பியன் அகாடமியோட சேனல் இது. ஓகே, ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு 11th and 12th இருக்குது. ஸோ அதை நம்ம தனியாக பார்க்கலாம். இப்போ நல்லா கவனிங்க, இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிளில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ப்ராப்ளம். எக்ஸாம்பிள் 3 நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனல் வந்து வீடியோஸ் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட 10th பேட்ச்மே வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஃபுல் மார்க் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ மேத்தமேட்டிக்ஸ் 3 இதுவுமே போயிட்டுருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உடனே ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. கவனிங்க, ப்ராப்ளம் நம்பர் 9.3. ஓகே, ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்குது. என்ன லென்ஸு? கான்கேவ் லென்ஸ். ஸோ கான்கேவ் லென்ஸ் ஆஸ் அ ஃபோக்கல் லென்த் ஆஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15 சென்டிமீட்டர். இதுதான் கான்கேவ் லென்ஸ். கான்கேவ் லென்ஸுக்கு ஃபோக்கல் லென்த் கண்டிப்பாக என்னென்னு தெரியணும், நம்மளுக்கு நெகட்டிவ்னு தெரியணும். ஃபோக்கல் லென்த்ன்றது இந்த பக்கம் வர்றது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி போலில் இருந்து, தட் இஸ் ஆப்டிக்கல் சென்டர்னு சொல்லுவாங்க. மிரருக்கு இதை போலுன்னு சொல்லுவோம், லென்ஸுக்கு இதுக்கு ஆப்டிக்கல் சென்டர்னு பேர். ஸோ லைட் வந்து இந்த டைரக்ஷனில் வருது. ஓகே, ஸோ ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து ரைட் சைடில் மெஷர் பண்ணோன்னா பாசிட்டிவ், ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து லெஃப்ட் சைடு நெகட்டிவ். சரி, இப்போ இங்கேருந்து லெஃப்ட் சைடில் போகிறனால எஃபோட வேல்யூ ஃபோக்கல் லென்த் இஸ் கோயிங் டு பி என்னது நம்மளுக்கு? இட்ஸ் கோயிங் டு பி நெகட்டிவ். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் டயக்ராம் போட்டு தான் இந்த ப்ராப்ளமை ஸ்டார்ட் பண்ணுறேன், மறந்துடாதீங்க. சரி, ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் ஸோ தட் இட் ஃபார்ம்ஸ் அ இமேஜ் அட் எவ்வளோ 10 சென்டிமீட்டர் ஃப்ரம் த லென்ஸ். ஸோ இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் அட் 10 சென்டிமீட்டர் ஃப்ரம் த லென்ஸ். இப்போ நல்லா கவனிங்க, உங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்ட் இங்கே தெரியணும். என்ன ஃபேக்ட் அப்படின்னா, திஸ் இஸ் த ஃபேக்ட். கான்கேவ் லென்ஸு, இப்போ ஆப்ஜெக்ட் நான் லெஃப்டில் வைக்கிறேன். கான்கேவ் லென்ஸ் எப்போவுமே இமேஜை எந்த இடத்துல ஃபார்ம் பண்ணும்? ரைட் சைட்லையா லெஃப்ட் சைட்லையா? நீங்கள் ரே டயக்ராமை படிச்சிருப்பீங்க, உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. அதை நீங்கள் மெமரைஸ் பண்ணியிருக்கணும். அதுபடி நீங்கள் என்ன சொல்லலாம்னா, ஏன்னா இது மாதிரி இப்படி தான், இதுதான் ட்ரிக்கியான ப்ராப்ளம்ஸ்ன்ற மாதிரி பசங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. பட் ரொம்ப ஈஸி தான். ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து 10 சென்டிமீட்டர் ஃப்ரம் த லென்ஸ், கான்கேவ் லென்ஸ்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு தான் என்ன தெரியணும், கான்கேவ் லென்ஸ் எப்பவுமே இமேஜ் எந்த டைரக்ஷனில் ஃபார்ம் பண்ணும்? இப்படி ரைட் சைடாக லெஃப்ட் சைடான்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே என்னது? லெஃப்ட் சைடில் எரெக்டு. ஓகே, எரெக்டு டிமினிஷ்ட் இமேஜை ஃபார்ம் பண்ணும். கரெக்டாக இல்லையா? அதுவும் ஃபோக்கஸ்க்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் நடுவில். ஸோ கான்கேவ் லென்ஸ் ஆல்வேஸ் ஃபார்ம்ஸ் இமேஜ் ஆன் லெஃப்ட் சைடில் தான், லென்ஸுக்கு லெஃப்ட்டில் தான் ஃபார்ம் பண்ணும். அட் த சேம் டைம் இட்ஸ் வில் பி வாட்? வர்ச்சுவலாக இருக்கும். எஸ் ஆர் நோ? எரெக்டு, டிமினிஷ்ட் அண்ட் ஆல்சோ வர்ச்சுவலாக தான் இருக்கும். இது வந்து ஃபேக்சுவல் பாயிண்ட், உங்களுக்கு கண்டிப்பாக இது தெரியணும். ஓகே, சரி, இப்போ வி ஆர் ஹேவிங் திஸ். ஸோ இப்போ எஃபோட வேல்யூ நெகட்டிவ், ஏன்னா ஃபோக்கஸ் வந்து லெஃப்ட்டில் இருக்க போது. யூவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. கொஸ்டினில் பேசிக்காக யூ நம்மளுக்கு தெரியாது, ஆனால் வியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். வியோட வேல்யூ, இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு? லெஃப்ட் சைடில் தானே. ஸோ இமேஜ் லெஃப்ட் சைடில் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க வியோட வேல்யூ. ஸோ வி வந்து 10 சென்டிமீட்டர்னு சொன்னனால நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இங்கே என்ன ஆட் பண்ணியிருக்கோம்? நெகட்டிவ் சைன், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இயர். ஓகே, ஸோ நெகட்டிவ் சைன் போட்டிருக்கான்றதை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிக்கணும்? நோட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வியோட வேல்யூ, எஃபோட வேல்யூ தெரியும். இப்போ யூவோட வேல்யூ சொல்லிடலாமா? கொஸ்டினில் கேட்டது மேக்னிஃபிகேஷன் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்பயும் போல் நேச்சரை உங்களுக்கு கண்டுபிடிச்சி காமிக்கிறேன், ரே டயக்ராமும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். எந்த ஒரு ப்ராப்ளம்லையும் நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் உங்களால் பண்ண முடியும். ஸோ 1/v - 1/u = 1/f. ஓகே, மிரருக்கு என்ன யூஸ் பண்ணோம்? 1/v + 1/u யூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது லென்ஸுக்கு. ஓகே, சரி, இப்போ எனக்கு என்ன வேணும்? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு வேண்டியது u வேணும். கரெக்டாக? ஸோ யூவை தவிர மற்ற எல்லா டேர்ம்ஸையும் ரைட் சைடு கொண்டு போயிடுங்க. ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ எனக்கு 1/u எனக்கு ரீட்டைன் ஆகணும். ஸோ 1/u-வை நான் ஒரு சைடு கொண்டு போயிடுறேன். ஸோ இந்த சைடில் நெகட்டிவ் இருக்குது, அந்த சைடு போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? இட் பிகம்ஸ் பாசிட்டிவ். ஓகே, ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த 1/f இன்சைட் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் ஆகிடுச்சு. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், ரீரைட் பண்ணிங்கன்னா யூவோட வேல்யூ என்ன கிடைக்குது? vf/f - vன்னு கிடைக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ வியும் எஃப் இதில் இருக்குது இல்லையா? ஈக்குவலுக்கு ரைட் சைடில் வியும் எஃப் இருக்குது. அதை நீங்கள் சைனோட போடுங்க. எப்போல்லாம் நீங்கள் சைனோட போடுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக யூ என்ன ஆகும்? உங்களுக்கு சைனோட கிடைக்கும். ஸோ வியோட வேல்யூ -10. ஓகே, சென்டிமீட்டரில் போடுறோமா மீட்டரில் போடுறோமா? கேர்ஃபுல்லி லிசன் ஹியர். நம்ம எஃப் வி ரெண்டு பேருமே சென்டிமீட்டரில் போடுறோம். அப்போ கிடைக்க போகிற ஆன்சர் யூ என்னவாக இருக்கும்? சென்டிமீட்டரா மீட்டரானா? எஸ், இட் வில் பி இன் சென்டிமீட்டர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே நான் வியும் எஃப்ஐயும் மீட்டரில் போட்டேன்னா எனக்கு ஃபைனல் ஆன்சர் மீட்டரில் கிடைக்கும். இட்ஸ் பேசிக் திங். ஓகே, ரைட். ஸோ இப்போ விஎஃப் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஃபோட வேல்யூ -15, வியோட வேல்யூ -10. ஸோ இப்போ நம்மளுக்கு மைனஸ் என்ன ஆகிடும்? இட்ஸ் கோயிங், இஃப் இட் மல்டிப்ளை வில் கெட் 150.
ஸோ மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ், யூல் கெட் -5. ஸோ ஃபைனலாக ரீரைட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூல் கெட் ஆன்சர் இஸ் வாட், யூல் கெட் த ஆன்சர் இஸ் -30. ஓகே, ஸோ யூவோட வேல்யூ -13 கிடைக்குது. -30னா ஆப்டிக்கல் சென்டருக்கு ரைட் சைடா லெஃப்ட் சைடா? இட்ஸ் கோயிங் டு பி நெகட்டிவ்னு வரனால நம்மளுக்கு எங்கே வரும், இட் கோயிங் டு பி இந்த லெஃப்ட் சைடு. ஓகே, ஸோ லெஃப்ட் சைடுனா கண்டிப்பாக இதோட வேல்யூ எவ்வளோ, இமேஜ் வந்து 10 சென்டிமீட்டர்னு சொல்லியிருந்தாங்க, இது 30 சென்டிமீட்டரில், அப்போ எங்கே இருக்கும், இட் வில் பி லைக் திஸ். திஸ் கோயிங் டு பி த ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் இப்படி இருக்குன்னா இமேஜும் அதே மாதிரி ரைட் சைடில் ஃபார்ம் ஆயிருக்கு. இட்ஸ் போத் ஆர் கோயிங் டு பி வாட், எரெக்ட் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு, பட் சைஸ் கம்மியாக இருக்கனால டிமினிஷ்டுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம வியூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மேக்னிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. மேக்னிஃபிகேஷனுக்கு முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னென்னா m is equal to h/ho ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. அது லென்ஸோ மிரரோ டசன்ட் மேட்டர், m is equal to hi/ho தான். ஆனால் லென்ஸுக்கு வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா m is equal to v/uன்னு வந்துச்சுன்னா அது யாருக்கு, லென்ஸுக்கு வந்து m is equal to v/u. ஆனால் மிரருக்கு என்ன வரும், -v/u. இது யாருக்கு, மிரருக்கு. யூ ஷுட் பி கிளியர் ஆஃப் வித் திஸ். ஆனால் h/hoவில் எந்த மாற்றமும் கிடையாது, எல்லாருக்கும் சேம் தான். ஓகேவா, ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு hi/ho போடணும். ஃபஸ்ட்டு u/v போட்டுடலாமா, மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடி. எனக்கு ஏன்னா hi/hoட வேல்யூ நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா, எனிவேர் எனிதிங் ஹைட் ஆஃப் த இமேஜ் இஸ் கிவன், ஆப்ஜெக்ட் நத்திங் இஸ் கிவன். ஸோ hi/ho ரெண்டுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ uv ஆனால் நம்மளுக்கு தெரியும். ஸோ யூவையும் வியும் சைனோட போடலாமா, u வந்து -30, v வந்து -10 சென்டிமீட்டர். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், கேன்சல் பண்ணுங்கள், நெகட்டிவ் சைன்ஸ், யூல் கெட் 1/3. ஓகே, ஸோ எம்மோட வேல்யூ என்ன கிடைக்க போகுது, எம்மோட வேல்யூ கோயிங் டு கெட் அஸ் வாட், 1/3. ஸோ எம்மோட வேல்யூ இட்ஸ் கோயிங் டு பி வாட், எம்மோட வேல்யூ இட்ஸ் கோயிங் டு பி greater than 0. ஸோ greater than 0 நம்மளுக்கு கிடைச்சது. திஸ் இஸ் அ பாசிட்டிவ் டேர்ம். எஸ் ஆர் நோ, பாசிட்டிவ் டேர்ம்னால எப்பவுமே என்ன சொல்லலாம், இமேஜ் இஸ் கோயிங் டு பி வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் அப்படின்றத 100% சொல்லலாம். இதே m வந்து நெகட்டிவ்னு வந்துச்சுன்னா என்ன சொல்லியிருந்தோம், ரியல் அண்ட் இன்வெர்டட். திஸ் இஸ் ட்ரூ ஃபார் ஈவன் ஃபார் லென்ஸ் அண்ட் மிரர். இதில் மாற்றமே கிடையாது. m வந்து greater than 0னா அது லென்ஸாக இருக்கட்டும் இல்லை மிரராக இருக்கட்டும், கண்டிப்பாக வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் தான். அதே மாதிரி எம்மோட மேக்னிடியூட் லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லலாம், இட்ஸ் கோயிங் டு பி டிமினிஷ்ட். இஸ் இட் கிளியர்? எஸ். சரி, இப்போ நம்ம திஸ் இஸ் ஆப்ஜெக்ட், லைட் ரேஸாக அனுப்புங்க, பேரல் லைட் ரேஸ் அனுப்புங்க, பட்டு என்ன ஆக போகுது, இட்ஸ் கோயிங் டு மூவ் அவே. ஏன்னா அது வந்து டைவர்ஜிங் லென்ஸ் தானே, கான்கேவ் லென்ஸு. ஸோ இப்படி அனுப்புகிற லைட் ரே டைவர்ஜ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த லைட் ரே அப்படியே போகட்டும். ஓகே, அதே மாதிரி இந்த லைட் ரே எடுத்துக்கோங்க, இது அப்படியே நான் போல் பார்த்து அனுப்புகிறேன், தட் இஸ் ஆப்டிக்கல் சென்டர். பட்டு என்ன ஆகிடும், அன்டிவேட்டடாக போயிடும். எஸ் ஆர் நோ? ஸோ தட்ஸ் வாட் த ப்ராப்பர்ட்டி ரே டயக்ராம்ஸ் படி. ஸோ நான் இப்போ இங்கே அனுப்புகிற லைட் ரே பேரலாக அனுப்புனது டைவர்ஜ் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் நான் போல் வழியாக ஆப்டிக்கல் சென்டர் வழியாக அனுப்புனது அன்டிவேட்டடாக போயிடுச்சு. இஸ் இட் கிளியர்? ஓகே, ஸோ இப்போ இந்த 2 லைட் ரேயை அப்படியே பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். கவனிங்க, கேர்ஃபுல்லி லிசன் ஹியர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ இதான் ஃபஸ்ட்டு லைட் ரே, இப்படி போயிடுச்சா, இதை அப்படியே பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது எப்பவுமே டேஷ் லைன்ஸால் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இதுதான் ஒரு லைட் ரே. ஓகே, இது ஒரு லைட் ரே, இதை நான் பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், டேஷ் லைன்ஸால் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி இந்த லைட் ரே அனுப்பிட்டேன், இதுதான் ரிஃப்ராக்டட் ரே. ஓகே, ஸோ இதை பின்னாடி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது எதில் பண்ணியிருக்கேன், ஐ யூஸ் த டேஷ் லைன்ஸ். அதே மாதிரி நம்ம இங்கே அனுப்பிட்டோம், லைட் ரே இப்படி வெளில வந்துருச்சு, இது அப்படியே பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, எக்ஸ்டெண்ட் பண்ணால் 2 லைட் ரே எங்கே மீட் ஆகிருக்கு, இந்த இடத்துல தானே மீட் ஆகும். ஸோ இந்த இடத்துல தான் இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. இஸ் இட் கிளியர்? ஸோ 2 லைட் ரேஸ் எடுத்துக்கிட்டேன், 2 லைட் ரே ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் மீட் பண்ணாலே அது என்னது, இமேஜ் லொக்கேஷன். ஸோ 2 லைட் ரே மீட் ஆகுது, இதுதான் இமேஜோட லொக்கேஷன். பட் டேஷ் லைன்ஸ் வச்சு மீட் ஆகுது, கரெக்டாக இல்லையா? எப்போல்லாம் டேஷ் லைன்ஸ் 2 மீட் ஆகுதோ அந்த இடத்துல என்ன ஏது, வாட் இஸ் த நேச்சர் தேர்? பாருங்கள், இங்கே பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ண லைனு, இது பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ண லைன், ரெண்டுமே மீட் ஆகிருக்கா. ஸோ அந்த இடத்த நம்ம என்ன சொல்லணும், வர்ச்சுவல். எப்போல்லாம் டேஷ் லைன்ஸ் மீட் ஆகுதோ அது வர்ச்சுவல் சொல்லணும். எப்போல்லாம் சாலிட் லைன்ஸ் மீட் ஆகுதோ அது பேர் என்னது, வி கால் இட் அஸ் ரியல். ஓகேவா, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமில் திஸ் இஸ் த டேட்டா அண்ட் வி ஹவ் டிஸ்கஸ் தட். ஸோ இதே மாதிரி நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் நம்மளுக்கு வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 10th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் மேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.